அமெரிக்காவில் ஒரு தீவில் ஜெயில் இருக்குது. அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறேன்னா அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. செக்யூரிட்டி வந்து அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். அதை தாண்டி அந்த செக்யூரிட்டியை தாண்டி ஒருத்தன் வந்துட்டாலும் கடல் தண்ணி இருக்குல்ல, அது ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அதில் ஒருத்தன் குதிச்சான்னா ஒரு சில நிமிஷத்துலேயே இறந்து போவான். இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான சிறை வந்து அமெரிக்காவிலேயே அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிறையிலேருந்தும் 3 பேர் தப்பிச்சு வரலாற்றை வந்து மாற்றுறாங்க. இது எங்கே நடக்குதுன்னா அமெரிக்காவில் அல்காட்ரஸ் பிரிசன் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல நடக்குது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குங்க. எப்படா அதெல்லாம் தப்பிச்சாங்க அப்படின்னு. சரி வாங்க அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். என்ன நடக்குதுன்னா முதல்ல இந்த அல்காட்ரஸ் பிரிசனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த பிரிசன் வந்து அமெரிக்காவில் இருக்குது. அதுவும் வந்து ஒரு தீவு தான், குட்டி தீவு. அதில் ஜெயிலை கட்டி வச்சுருக்காங்க. ஒரு 1850 வாக்கில் இராணுவ கோட்டையாக வந்து இருக்குது. இப்படியே காலங்கள் மாற மாற இதை ஜெயிலாக வந்து மாற்றுறாங்க. பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க. செக்யூரிட்டியெல்லாம் வந்து அந்தளவுக்கு டைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தப்பு பண்ணால் இங்கே கொண்டாந்து போடுறாங்க. அதை தாண்டி வந்து பல ஜெயிலில் தப்பிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கொண்டாந்து இந்த ஜெயிலில் போட்டுடுறாங்க. நீ அங்கே தப்பிக்கிறியா, இங்கே உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு இங்கே போட்டுடுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. 34 பேர் இந்த ஜெயிலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. 28 பேரை போலீஸ் பிடிச்சிட்றாங்க. 6 பேரை நீ தப்பிக்கிறியான்னு போட்டு தள்ளிடுறாங்க. இதில் என்னென்னா 3 பேர் தான் இந்த ஜெயிலேருந்தே தப்பிச்சது, வேறு யாருமே தப்பிக்கலை. அந்த 3 பேர் ஃப்ராங்க் மோரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆள், ஜான் ஆங்க்லின், கிளாரன்ஸ் ஆங்க்லின். இந்த 3 பேர் தான் இந்த ஜெயிலேருந்து வெளில போனது. ஆனால் இந்த திட்டம் போட்டது மொத்தம் 4 பேர். அந்த ஆள் வந்து ஆலன் வெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஆள். இந்த 4 பேர் கதையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஃப்ராங்க் மோரிஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஆள் அமெரிக்காவில் தான் பிறக்கிறாரு. அம்மா அப்பா சரியாக பார்த்துக்கல. இந்த ஆளை வந்து அனாத ஆசிரமத்தில் போட்டுடுறாங்க. அங்கே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காப்புல. சின்ன வயசுலேருந்து திருட வேண்டியது. 11 வயசில் அவங்க அம்மா அப்பா இல்லை. இவங்க வந்து அனாத ஆசிரமத்தில் தான் கம்ப்ளீட்டாக வளர்ந்தாகணும். யாருமே வந்து தன்னை வந்து பார்க்க மாட்டாங்க. இப்படி வருஷக்கணக்காக போகும்போது இந்த காரை திருட வேண்டியது, இந்த கொள்ளையடிக்கிறது தான் இவரோட பொழுதுபோக்காகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி போதைப்பொருள் விற்க வேண்டியதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியாத தப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெயிலில் தூக்கி போட்டாலும் திருந்தவே வந்து மாட்டுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணுறாரு, போதைப்பொருளை அதிகமாக விற்கிறாரு, வச்சுக்கிறாரு. இனிமேல் அவனை வெளில விட்டு ஆகாது அப்படின்னு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ரொம்ப பாதுகாப்பான சிறையில் போட்டாலும் அந்த சிறையிலேருந்தும் ஒரு கூட்டாளியை பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சிட்றாரு. அப்படி தப்பிச்சு போய் தலைமறைவாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைமறைவாக இருக்கிற இடத்துல ஒரு பேங்க் வந்து இருந்துருக்கு. அந்த பேங்கை கொள்ளையடிக்கணும்னு இன்னொருத்தன் தப்பிச்சு வந்தானா கூட அவனையும் சேர்த்துக்கிட்டு இன்னொரு ஆள் அவனையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 பேராக சேர்ந்து அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறாங்க. அப்படி கொள்ளையடித்தாலும் போலீஸ் வந்து இந்த ஃப்ராங்க் மோரிஸ் தான் அதை பண்ணியிருக்கான்னு பிடிச்சிட்றாங்க. இந்த வாட்டி இவனை வந்து நார்மலான சிறையில் போடக்கூடாது, எந்த சிறையில் போட்டால் இவன் தப்பிக்கவே முடியாதோ அந்த சிறையில் தான் போடணும்னு அல்காட்ரஸ் பிரிசனில் வந்து தூக்கி போடுறாங்க. இது ஒரு ஆளோட கதை. அடுத்த ஜான் ஆங்க்லின், கிளாரன்ஸ் ஆங்க்லின் 2 பேருமே பிரதர்ஸு. இந்த பிரதர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலான குடும்பத்தில் பிறக்கலை. கிட்டத்தட்ட இந்த 2 பேரையும் சேர்த்து ஒட்டு மொத்தம் 13 பிள்ளைங்க இருக்காங்க ஒரு அம்மா அப்பாவுக்கு. அந்த அம்மா அப்பா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நல்ல காசு வந்துக்கிட்டு இருக்கு. 13 பிள்ளைங்களையும் நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 13 பேரும் ஒரு இடத்துக்கு வெளில போகும்போது இந்த ஜான் ஆங்க்லினும் கிளாரன்ஸ் ஆங்க்லினும் நல்லா பனிக்கட்டி தண்ணியில் நீந்தி காமிச்சு எப்பா எப்படி நீகிறோம் பாருங்க அப்படின்னு தன்னோட பிரதர்ஸுக்கு வந்து ஒரு ஷோவே வந்து காட்டுறாங்க. அந்தளவுக்கு இந்த ஜான் ஆங்க்லினும் கிளாரன்ஸ் ஆங்க்லினும் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. மற்ற பிரதர் சிஸ்டர்ஸை விட இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த திருடுறதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது திருடுனா நார்மலான திருட்டு கிடையாது, பேங்கை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் இவங்க வந்து அதில் ஒரு கொள்கை வச்சுருக்காங்க, யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு. பேங்கை மட்டும் இல்லாமல் சில நிறுவனங்களை கொள்ளையடிக்கிறாங்கன்னா நைட் நேரம் தான் போவாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே வந்து ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டாலும் இவங்க திருந்த மாட்டுறாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பேங்குக்கு கொள்ளையடிக்க போகிறாங்க. நிஜ துப்பாக்கி மாதிரியே ஒரு பொய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அங்கே பேங்கில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி பணத்தையும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. பார்த்தா அது போலி துப்பாக்கி. இப்படி ஒரு வாட்டி அடிக்கிறாங்களா கொள்ளை. இன்னொரு வாட்டி வந்து பேங்கை கொள்ளையடிக்க போகும்போது தான் மாட்டிக்கிறாங்க. இவங்க வந்து பொழுதனையும் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு 35 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதை தாண்டி உங்களை வந்து நார்மலான சிறையில் போட முடியாது. ஏன்னா முதல்ல ஒரு வாட்டி தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால உங்களை வந்து நார்மலான சிறையில் போட முடியாது, அல்காட்ரஸ் பிரிசனில் தான் போடணும்னு இந்த 2 பேரையும் தூக்கி அல்காட்ரஸ் பிரிசனில் போடுறாங்க. அடுத்த 4வது ஆள் ஆலன் வெஸ்ட்டு.
இந்த ஆள் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாருன்னா காரு திருடுறது தான் இவரோட ஃபுல் பொழுதுபோக்கு. காரை திருடி விற்க வேண்டியது. இப்படி நிறையா விற்றுக்கிட்டே இருக்கார். போலீஸ்கிட்ட மாட்டி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. இப்படி ஒரு வாட்டி காரை திருடும்போது இவனுக்கு இதுதான் தண்டனைன்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது. 10 வருஷம் காரை திருடினதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அல்காட்ரஸ் பிரிசனில் தூக்கி போட்டுடுறாங்க. இப்படி 4 பேரும் அல்காட்ரஸ் பிரிசனுக்கு வந்துடுறாங்க. இதில் என்னென்னா ஒரு சில மாதங்கள் போகுதா, அதுக்கப்புறம் இந்த 4 பேரையும் பக்கத்து அறையில் வச்சிடுறாங்க. ஜெயில் அறையில் முதல்ல ஃப்ராங்க் மோரிஸ் இருக்கார், அடுத்து ஆலன் வெஸ்ட், அடுத்த மூணாவதாக ஜான் ஆங்லின், அடுத்த 4வதாக கிளாரன்ஸ் ஆங்லின். இப்படி 4 பேரும் பக்கத்து அறையாக இருக்காங்க. இப்படி நாட்கள் கணக்காக மாத கணக்காக போகும்போது இந்த ஃப்ராங்க் மோரிஸ் சொல்கிறாரு இந்த மிச்சம் 3 பேர்ட்டையும், நான் இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்க போகிறேன், எனக்கு இந்த ஜெயிலில் இருக்க விருப்பம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிப்பா இந்த ஜெயிலேருந்து தப்பிப்பா அப்படின்னு மிச்சம் 3 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு இவரோட ஃபுல் பிளானையும் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா அந்த 3 பேரும் சொல்கிறாங்க, நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு. இதை கேட்டோன்னா சரி ஓகே, நம்ம 4 பேர் ஒன்றா போகிறோம், நான் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு பல விஷயங்களை கேட்குறாரு. உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ கிச்சனுக்கு போங்க, கரண்டி கிடைக்குதா, இல்லாட்டி வேறு எங்கேயாவது உடஞ்சி போன சும்மா கத்தி மாரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எதனாலும் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போய் கிச்சனில் வந்து கரண்டி எடுக்க வேண்டியது, எங்கனையாவது ஏதாவது ஷார்ப்பாக இருக்குன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இப்படி போகும்போது தான் ஒரு வேக்கம் கிளீனரோட ஒரு மோட்ரு கிடைக்குது. அந்த மோட்டரையும் எடுத்தாந்து இந்த ஃப்ராங்க் மோரிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த மோட்டரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃப்ராங்க் மோரிஸ் வந்து யோசிக்கிறான். அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் ரெடி பண்ணலாம், பல கரண்டி எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, இதை வச்சு ட்ரில்லிங் மிஷின்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு அதை வச்சு ரெடி பண்ணிடுறான். ஆனால் ஓட்ட போட்டால் சத்தம் வருமா இல்லையா, அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஜெயிலில் ஒவ்வொரு நாளைக்கும் சாயங்காலம் 1 மணி நேரம் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த ஜெயில் கைதிகள்லாம் வாசிக்கலாம். அந்த 1 மணி நேரத்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆளும் வந்து அவங்க ரூமில் தான் இருக்காங்க. இந்த ஃப்ராங்க் மோரிஸ் முதல்ல என்ன பண்ணுறான்னா ஓட்டை போடுறான். எப்படி ஓட்டை போடுறான்னா நார்மலான மொட்டை சோத்தில் வந்து ஓட்டெல்லாம் போடல, அங்கே காற்று வர்றதுக்காக கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை பெருசாக்கிடுவோம், அதுதான் சிம்பிளான வேலை அப்படின்னு அதை வந்து பெருசாக்கிக்கிட்டே இருக்கான். இப்படி பல நாள் எல்லாம் பண்ணி அந்த ஓட்டையை வந்து பெருசாக்கிடுறாங்க. இப்படி மொதல் அறை முடிஞ்சிருது, 2வது அறை, 3வது அறை, 4வது அறைன்னு எல்லா அறையும் வந்து ஓட்டை போட்டுடுறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஆள் ஓட்ட போகிறான்னு வைங்களேன், அடுத்த நாள் வந்து ஆலன் வெஸ்ட்டுக்கு போவோம், அடுத்த நாள் வந்து ஆங்லின் பிரதர்ஸுக்கு வந்து போவோம். இப்படி பல நாள் போராடி ஓட்டையை போட்டுடுறாங்க. பகல் நேரத்தில் அந்த ஓட்டை தெரியுமேடா, எப்படா மறைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நல்லா பிளான் போட்டு அதை வந்து அப்படியே ஒட்டி மறைச்சிட்றாங்க. அங்கே வந்து ஓட்டை போட்டது தெரியாமல் இருக்கிற மாதிரி. அதையும் வந்து போலீஸ் சரியாக கண்டுக்கலை. அவங்க உள்ளே போய் நல்லா செக் பண்ணியிருந்தால் அதெல்லாம் தெரிஞ்சிருந்துருக்கும். அவங்க எதையோ போட்டு வந்து மறைச்சி வச்சிட்றாங்க. இப்படி 4 பேரும் மாட்டாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த ரூமை விட்டு வெளில போகணும் அப்படின்னா நம்மளை மாதிரியே டம்மி தலைகளை ரெடி பண்ணணும் அப்படின்னு காகிதங்களை கொண்டு வந்து சோப்பு, அப்புறம் அந்த பேஸ்ட்டு, இது மாதிரி பல விஷயங்களை வச்சு ஒரு மனுஷன் மாதிரியே ரெடி பண்ணுறாங்க. கூழ் மாதிரி ரெடி பண்ணி, காகித கூழை வச்சு அப்படியே மனுஷன் மாதிரி ரெடி பண்ணி, அதுக்கு தலைமுடி வேணுமா இல்லையா, ஜெயிலில் எவ்வளோ கைதிகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் முடி வெட்டுவாங்கல்ல, அந்த முடியெல்லாம் ஒரு ரூமில் இருக்குது, அங்கேருந்து முடியை திருடி அப்படியே அதை ஒட்டுறாங்க அந்த முடியை. இப்படி 4 தலைகளை வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ இந்த ரூம் விட்டு வெளில போகணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தலையை தூங்குற மாதிரியே வந்து வச்சுட்டு, அதாவது கம்பிக்கு வெளிலேருந்து பார்த்தா தூங்குற மாதிரி தெரியணும், அப்படி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அங்கே தூங்குற மாதிரி ஒரு மனுஷன் தெரியணும்னா அந்த போர்வை, அந்த ரெயின் கோட்டு எல்லாத்தையும் போட்டு தூங்குற மாதிரி ரெடி பண்ணணும்ல, அதெல்லாம் பக்காவாக பண்ணிடுறாங்க. வெளிலேருந்து பார்த்தா ஒரு மனுஷன் தூங்குற மாதிரியே தெரியும். இப்படி 4 அறையிலையும் பண்ணிவிட்டு இவங்க ஓட்டை போட்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த சின்ன ஓட்டை வழியாக வெளில போயிடுறாங்க. வெளில போனால் அங்கே ஃபுல்லாக குழாயாக வந்துருக்குது. அந்த குழாயெல்லாம் பிடிச்சி மேலே போகிறாங்க. மேலே வந்து ஒரு சின்ன அறை மாதிரி இருக்குது, நிறையா குப்பையாக இருக்குது. அந்த குப்பையில் உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா உடனே தப்பிக்க முடியாது, சுற்றி கடல் தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். அதனால் அங்கே உட்காந்து பிளான் போடுறாங்க, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி போட்டு ரெடி பண்ணுறது தான் அப்படின்னு. அந்த போட்டு ரெடி பண்ணுறோன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது, நிறையா பொருள் வந்து தேவைப்படும். அதுக்கு தான் ஃப்ராங்க் மோரிஸ் சொல்கிறாரு, என்கிட்ட ஐடியா வந்துருக்குது, நான் வந்து ஒரு பல மாதமாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து வாசித்தேன். அதில் ஒரு நியூஸ் பேப்பரில் இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி போட்டு ரெடி பண்ணுறது அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. அதுபடி நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு. இது மாதிரி நிறைய பொருள் தேவை, அதெல்லாம் நீங்கள் தான் எனக்கு கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மிச்சம் 3 பேரும் தலையாட்டுறாங்க. என்ன பொருள் தெரியுமா, ரெயின் கோட்டு. இப்படி எல்லா ஜெயில் கைதிகள்கிட்டையும் ரெயின் கோட் இருக்கும். அதை ஒன்றா திருட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் திருடி 50க்கும் மேற்பட்ட ரெயின் கோட் வந்து கிடச்சிருது. இதை எல்லாம் எங்கே வந்து சேர்த்து வைக்கிறாங்கன்னா
அதான் நைட் நேரத்தில் 9:30க்கு மேலே அப்படியே தூங்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு மாடிக்கு போடுவாங்க. அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. இதை போட்டு மாதிரி ரெடி பண்ணணும். அது வந்து தெரிஞ்ச ஒரே ஆள், அந்த கைவித்தை தெரிஞ்சது இந்த ஃப்ராங்க் மோரிஸுக்கு மட்டும்தான். அவர் ஒவ்வொரு ரெயின் கோட்டாக வந்து தைக்கிறாரு. ரெயின் கோட்னால் சும்மா நார்மலாக இருக்காது, அன்னைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரப்பர் மாதிரி வந்து இருக்கும். அதை அப்படியே ஒன்று ஒன்றா தைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாம் தச்சு முடிச்சுட்டு அந்த தச்ச ஓட்டையில் வந்து தண்ணி போடும்ல, ஏன்னா கடல் தண்ணியில் வந்து விட போகிறாங்க. இந்த 3 பேரும் அந்த போட்டில் வந்து மிதக்கணும். அதனால அந்த தச்ச ஓட்டையிலையும் தண்ணி வந்துடக்கூடாதுன்னு ஒரு பசையை வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க. நூலகமாக ஏதோ இருந்துருக்கு, அங்கேருந்து ஏதோ ஒரு பசையை தூக்குறாங்களாம். அதை தூக்கி அப்படியே அந்த ரெயின் கோட்லாம் ஒட்டுறாங்க. அதை தாண்டி அங்கே வெப்பம் இருந்திருக்கு, அங்கே பல குடா வந்து போகுதுல்ல, அதில் ஏதோ ஒரு குடாயில் வந்து பயங்கர வெப்பமாக இருந்திருக்கு. அதை போட்டு வந்து பயங்கரமாக ஒட்டுறாங்க. இப்படி 50 கோட்டையும் சேர்த்து ஒரு போட்டாக வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அது வந்து மிதக்குமான்னு இவங்களுக்கு தெரியாது, தண்ணி உள்ளே பூருமான்னு தெரியாது. அதுக்கு முதல்ல காற்றடிக்கணும், துடுப்பு ரெடி பண்ணணும். அதை தாண்டி தண்ணியே உள்ளே போனாலும் இவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வந்து தேவைப்படும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, லைஃப் ஜாக்கெட்டுக்காக ரெயின் கோட் ஒரு 50க்கு மேலே சுட்டாங்கல்ல, அதை வச்சு அந்த லைஃப் ஜாக்கெட்டும் ரெடி பண்ணிடுறாங்க 4 பேருக்கும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள மரத்தை வச்சு துடுப்பு ரெடி பண்ணிடுறாங்க ஒரு 4. அதையும் தாண்டி இந்த காற்றடிக்கணுமா இல்லையா, அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நான் சொன்னேன்ல ஒரு 1 மணி நேரம் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கலாம் அப்படின்னு, அதில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு காற்றடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு ஜெயில் கைதிகிட்டேருந்து அதை சுட்டுறாங்க. இப்போ எல்லா பொருளும் கையில் இருக்குது, தப்பிக்க வேண்டியது மட்டும்தான் ஒரே விஷயம். இதுக்காக ஜூன் 10, 1962 அன்னைக்கு நைட்டு 9:30 போல் அங்கே மீட்டிங் போடுறாங்க. இது மாதிரி நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு. அப்படி வந்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. கரெக்டாக ஜூன் 11 1962 மணி 9:30 போல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்கே ஒரு மனுஷனை தூங்குற மாதிரி வச்சுட்டு அந்த ஓட்டை வழியாக 3 பேர் வெளில வந்துடுறாங்க. 4வது ஆள் ஆலன் வெஸ்ட் மட்டும் வெளில வரலை. ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரண அட்டையை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. இந்த ஆலன் வெஸ்ட் மட்டும் அந்த ஓட்டையை சும்மா கான்க்ரீட்டை கொட்டி மூடி வச்சுக்குவோம், நம்ம தான் தினமும் போகிறோமே அப்படின்ட்டு அதை பண்ணியிருந்தார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அதை ஓப்பனே பண்ண முடியலை. ரொம்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு, முடியலை. இந்த ஃப்ராங்க் மோரிஸு, ஜான் ஆங்லின், கிளாரன்ஸ் ஆங்லின் இந்த 3 பேருமே ஆலன் வெஸ்ட்டோட அந்த ஓட்டையை வந்து உடைக்க பார்க்குறாங்க. அது முடியவே இல்லை, பயங்கர டைட்டாக இருக்குது. இதை முக்கிக்கிட்டு இருந்தாலும் ஆகாது, நம்ம மட்டும் தப்பிச்சிருவோன்னு ஆலன் வெஸ்ட்டை விட்டுட்டு இவங்க அந்த குழாயை பிடிச்சி ரகசிய அறைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த போட்டு, அதை தாண்டி அந்த லைஃப் ஜாக்கெட்டு, துடுப்பு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூரை மேலேயே நடந்து போகிறாங்க. அப்படி போனால் சமையலறை புகைப்போக்கி வந்து வருது. அதை பிடிச்சிக்கிட்டு தரைக்கு வந்துடுறாங்க. தரைக்கு வந்து பார்த்தா இன்னமும் அந்த ஜெயிலை விட்டு வெளில வரல. 2 முள் வேலி இருக்குது. அதை தாண்டினா தான் இவங்க அந்த ஜெயிலை விட்டே வெளில வந்ததாக அர்த்தம். அந்த 2 முள்வேலியை வந்து போட்டில் ஓட்ட போடாமல் வந்து தப்பிக்கணும். எப்படியோ கஷ்டப்பட்டு முள்வேலியை தாண்டுறாங்க. அப்புறம் அடுத்த முள்வேலியும் தாண்டிடுறாங்க. அப்படி தாண்டினாலும் சர்ச் லைட் வந்து இருக்கும். அதை தாண்டி நிறையா வீரர்கள் வந்து முழிச்சுக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. யார் கண்லேயும் வந்து அம்பிடாமல் இவங்க வந்து தப்பிக்கணும். அதனால வடகிழக்கு கடற்கரைக்கு போனால் சர்ச் லைட்டில் நம்ம மாட்ட மாட்டோன்னு வடகிழக்கு கடற்கரையை நோக்கி போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த போட்டை அப்படியே விரிச்சிட்டு, ஏன்னா ஃபுல்லாக கோட்டு தானே, ரெயின் கோட்டு தானே, நல்லா ரப்பரு, அதுக்கு வந்து காற்றடிக்கிறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு காற்றடிக்கிறாங்க. காற்று நல்லா ஏறுது, சூப்பராக ஏறுது. காற்றை வந்து ரொப்பி ஒரு போட்டு மாதிரி ஆகிடுது. அதை தண்ணியில் வைக்கிறாங்க, நல்லா மிதக்குது. ஒவ்வொருத்தரும் ஏறி உட்காரான், பரவாயில்ல, சூப்பராகவே மிதக்குது. அந்த துடுப்பை எடுக்கிறாங்க, துடுப்பை போட்டுக்கிட்டு போகிறாங்க. இவங்க லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க. இப்படி 3 பேர் அந்த கடலில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. 3 கிலோமீட்டர் தொலைவில் ஏஞ்சல் தீவு அப்படின்னு சொல்லப்படுற தீவு இருக்குது. அங்கே தான் அவங்க போகிறாங்க. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் மெயின் இடமே வந்து இருக்குது. அப்படி போய் தான் அவங்க வந்து தப்பிக்கணும். இப்படி இவங்க கடல் தண்ணியில் போகிறாங்க. இங்கே ஆலன் வெஸ்ட் வந்து போராடி பார்க்குறாரு. அந்த ஓட்டையை இது பண்ணி பார்த்து இவ்வளோ நாள் வந்தது, ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து தான் அதுவும் உடையுது. இவர் வெளில வந்து அந்த குழாயை பிடிச்சிட்டு அவசரமாக மேலே போகிறாரு. பார்த்தா இவங்க போட்டில் போட்டாங்க. இவர் ரொம்ப சோகமாக மறுபடியும் இதே அறைக்கு வந்து வந்துடுறாரு. ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாள் பிளான் போட்டாங்க, ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு போட்டாங்க. ரொம்ப சோகமாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் 7 மணியை போல் இந்த அட்டண்டன்ஸ்லாம் எடுப்பாங்கள்ல, அதை எடுக்கிறாங்க. அப்போ 3 பேர் மட்டும் வரலை. எங்கடா போனாங்க அப்படின்னு இங்கே அறைக்கு வந்து பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னடா தூங்குறாங்க அப்படின்னு ஒரு போலீஸ் வந்து சும்மா தலையிலே தட்டுறாப்புல, தலை அங்கிட்டு போய் வந்து விழுவுது. மிரண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வரலாற்றில் வந்து ஒரு பயங்கரமான சர்ச் வந்து பண்ணுறாங்க. FBI வந்து கூப்பிடுறாங்க. அப்புறம் கடற்படை போலீஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை நடக்குது. முதல்ல தப்பிச்சவங்களை வந்து பிடிக்கணும்.
அப்புறம் எப்படி தப்பிச்சாங்கன்னு வந்து பிளான் போட்டுக்கோன்னு தப்பிச்சவங்களை பிடிக்கிறதுக்காக ஹெலிகாப்டர்லேருந்து நிலவழி தேடுதல்லேருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இருக்க சோர்ஸை வச்சு பயங்கரமாக தேடுன்னு தேடுறாங்க. அந்த 3 பேரும் அம்புடவே இல்லை. முதல்ல அந்த ஏஞ்சல் தீவில் பார்க்குறாங்க, அப்புறம் அங்கிட்ட அந்த மெயின் நிலப்பரப்பில் பார்க்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு வந்து சல்லடை வச்சு தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே இவங்க வந்து அம்புடவே இல்லையே. இங்கே FBI-க்கும் சரி கடற்படை போலீஸுக்கும் சரி என்னன்னே புரியலை. இவங்க எங்கடா போனாங்க, ஒருவேளை கடல் தண்ணியிலே வந்து மூழ்கிட்டாங்களா அப்படின்னும் புரியலை. இப்படி போகும்போது தான் ஏஞ்சல் தீவுக்கிட்ட அந்த துடுப்பு வந்து கிடைக்குது. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த லைஃப் ஜாக்கெட் இது மாதிரிலாம் போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து அங்கே வந்து மிதக்குது. இதெல்லாம் FBI வந்து பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு ஃபைல் வந்து கிடைக்குது. அதில் இந்த ஆங்கிலியன் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட சொந்தக்காரங்க வீடு அட்ரஸ் இதெல்லாம் வந்து எழுதியிருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் வந்து FBI வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்து நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இங்கே வந்து ஜெயிலில் வந்து பார்க்குறாங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா பெரிய ஓட்டை போட்டு மேலே போய் அங்கே ரகசிய அறையெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அதை எல்லாத்தையும் வந்து FBI பார்க்குறாங்க. அதையும் தாண்டி அங்கே ஒரு தலை வந்து இருக்குது, அப்புறம் இன்னும் ஒரு லைஃப் ஜாக்கெட் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே இன்னொருத்தனை தப்பிக்க ட்ரை பண்ணியிருப்பானோ அப்படின்னு பக்கத்தில் இருக்குல்ல ஐலாண்டஸ்டரை அங்கே வந்து பார்க்குறாங்க. இங்கே ஓட்டை போட்டிருக்குது. இந்த ஆளை மிரட்டினோன்னே உண்மையை ஒத்துக்கிறாரு. ஒரு பல மாதமாக அந்த பிளானை போட்டோம், நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணோம், ஏஞ்சல் தீவுக்கு போய் அங்கிட்டு தப்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் என் நேரம் அந்த ஓட்டை வந்து ஓப்பன் ஆகலை, என்னால் தப்பிக்க முடியலை அப்படின்னு ஆலன் வெஸ்ட் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து தப்பிச்சு மெயின்லேண்டுக்கு போய் அங்கேருந்து எங்கே போகலான்னு பிளான் போட்டிங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம்லாம் பிளான் இல்லை, ஏஞ்சல் தீவு போகணும், அங்கிட்டு மெயின்லேண்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கோன்னு தான் நாங்கள் பிளான் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ராங்க் மோரிஸுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, அதனால் தப்பித்த உடனே எங்கேயுமே போக மாட்டான், அவன் பாட்டுக்கு தனியாக தப்பிச்சிருவான். ஆனால் ஆங்கிலியன் பிரதர்ஸுக்கு ஏகப்பட்ட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து இருக்காங்க. அதனால் அவங்க எல்லார் வீடும் தனித்தனியாக இருக்காங்கன்னா எல்லார் வீட்டையும் வந்து நோட்டம் விடுறாங்க. மஃப்டியில் போய் நின்றுக்கிட்டு அங்கே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. இப்படியே பல நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. அன்னையர் தினத்துக்கும் கிறிஸ்மஸுக்கு மட்டும் இந்த லெட்ரு வந்து வருது. அந்த லெட்ரு யார் அனுப்புனா, எங்கேருந்து அனுப்புகிறா அப்படின்னே தெரியலை. அந்த லெட்டரை படித்து பார்த்தா வாழ்த்துக்கள் அப்படிலாம் பல விஷயங்கள் வந்து போட்டிருந்துருக்கு. இதை எல்லாத்தையும் FBI வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஜான் ஆங்லின், கிளாரன்ஸ் ஆங்லின் அவங்கள மட்டும் நேராக பார்க்க முடியலை. ஒரு காலகட்டத்தில் இந்த பிரதர்ஸோட அம்மா வந்து இறந்து போக்குறாங்க. அப்போ 2 பேர் நல்லா லேடிஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே மாறு வேடத்தில் வந்து கலந்துக்கிறாங்களாம். அது இந்த பிரதர்ஸ் அப்படின்னு தான் நம்பப்படுது. ஆனால் அவங்க கலந்துக்கிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் சொல்கிறாங்க, அந்த பிரதர்ஸ் 2 பேரும் வந்தாங்க, ஆனால் லேடிஸ் உருவத்தில் வந்தாங்க அப்படின்னு நிறையா சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. பட் இதை வந்து FBI நம்பலை, ஏன்னா அவங்க அங்கே தான் வந்து இருந்தாங்க. இப்படி நாட்கள் கணக்காக வருஷ கணக்காக போகும்போது அந்த பிரதர்ஸோட அப்பாவும் வந்து இறக்குறாங்க. அப்போ நல்லா தாடியெல்லாம் வளர்த்து வச்சுக்கிட்டு நல்லா மாறு வேஷத்தில் வந்து வராங்க. வந்து இந்த வாட்டியும் அந்த இறுதிச்சடங்களை கலந்துக்கிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஆனால் FBI வந்து கண்டுபிடிக்கலையாம். இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்படியே முதல்ல பெண் வேடத்தில் வந்தாங்க, அப்புறம் நல்லா தாடியெல்லாம் வளர்த்து வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு சொந்தக்காரர் இந்த 2 பேரோட ஃபோட்டோவை வந்து காமிக்கிறாங்க. இதுதான் ஜான் ஆங்லின், கிளாரன்ஸ் ஆங்லின் ஃபோட்டோன்னு. இது 1975 எடுத்ததாக காமிக்கிறாங்க. எடுத்து செக் பண்ணி பார்த்தா 99% பொருந்தது. அப்போனா அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா போலீஸ் எல்லாம் நம்புகிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியலை. உண்மையிலேயே அது 1975 எடுத்ததா அப்படின்னு தெரியாதுல்ல. இப்படி பலகட்ட கேள்விகள் வந்து இருக்குது. FBI இதை நம்பலை. FBI பார்த்துட்டு 17 வருஷம் கழித்து இந்த ஜான் ஆங்லின், கிளாரன்ஸ் ஆங்லின், அப்புறம் ஃப்ராங்க் மோரிஸ் 3 பேரும் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த போட்டில் ஓட்ட விழுந்து அப்படியே தண்ணியில் மூழ்கி ஒரு சில நிமிஷத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த கேஸை வந்து மூடுறாங்க. FBI படி அந்த 3 பேருமே தப்பிக்கலை, நாங்கள் இவ்வளோ விசாரிச்சிட்டோம், அவங்க கடல் தண்ணியில் மூழ்கி தான் இறந்துருந்துருக்காங்க, அதனால தான் லைஃப் ஜாக்கெட்டு, துடுப்பு அப்படின்னு பல இடங்களில் கரை ஒதுங்கியிருக்கு. அந்த உடல் ஏன் கிடைக்கல அப்படின்னா அங்கே அலை வந்து பயங்கரமாக அடிச்சிருந்துருக்கு, இவங்கள உள்ளே எடுத்துகிட்டு வந்து போயிட்டு அதனால தான் இவங்களோட உடலும் கிடைக்கல அப்படின்னு FBI சொல்கிறாங்க. அந்த கேஸை மூடுறாங்க. ஆனால் பொதுமக்கள் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. நாங்கள் ஃப்ளோரிடாவில் பார்த்தோம், அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம் அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, சொந்தக்காரர் வந்து 1975 எடுத்த ஃபோட்டோவை காமிச்சாருன்னு. அப்புறம் அந்த ஃபியூனரலுக்கெல்லாம் வந்து மாறு வேடத்தில் வந்தாங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. FBI இப்படி கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனால் அமெரிக்கன் போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து அப்படியே வச்சுருக்காங்க, திறந்தே வச்சுருக்காங்க, விசாரிப்போம் அப்படின்னு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் 2013 ஒரு வினோதமான லெட்ரு வருது. அதில் எழுதியிருக்கு, நாங்கள் அன்னைக்கு நைட்டு தப்பிச்சிட்டோம், இப்படி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் 2005 ஃப்ராங்க் மோரிஸ் இறந்துட்டார், 2008 என் தம்பி இறந்துட்டான், இப்போ நான் வந்து உயிரோடு இருக்கேன், ஆனால் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்திருக்கான்.
எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜெயிலில் வந்து இருக்கேன், 1 வருஷம் நான் ஜெயிலில் இருக்கேன், ஆனால் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி விடணும் அப்படின்னு லெட்டரில் எழுதியிருக்கு. சரி, இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம், இது ஜான் ஆங்லின் தான் எழுதியிருக்கானா அப்படின்னு கைரேகை நிபுணர்களை கூப்பிட்டு அப்போ உள்ள கைரேகை வச்சு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணால் அது பொருந்தலை. அதனால் இந்த லெட்டர் வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு விட்டுறாங்க. இது யார் எழுதுனா அப்படின்னு தேடியெல்லாம் போகலை. அது தேடி போயிருந்தால் அவரோட உண்மை கிடச்சிருந்துருக்கலாம். இப்படியே அதை வந்து போட்டு வச்சிட்றாங்க. இந்த கேஸும் ஓப்பனில் தான் இருக்குது. அதை அப்படியே விசாரிக்கலை, அப்படியே பெண்டிங்லேயே கிடக்குது. 2026 செப்டம்பர் மாதத்தில் தான் இந்த கேஸை வந்து மூடுவாங்க. ஏன்னா இனிமேல் எல்லாருக்குமே வந்து 100 வயசாக போகுது. கிட்டத்தட்ட 100 வயசில் யாராவது உயிரோடு இருப்பாங்களான்னு கேட்டால் ரொம்ப விதிவிலக்காக கம்மியாக தானே இருப்பாங்க. அதனால் இந்த கேஸெல்லாம் வந்து மூட போகிறாங்க. இதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியலை. ஏன்னா ஒரு பயங்கரமான ஜெயிலேருந்து அந்த ஐஸ் கட்டி தண்ணியிலேருந்து கூட அவங்க வந்து தப்பிச்சிருந்துருக்காங்க. இது அன்னைக்கு காலகட்டத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்ட வழக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி பேசி இன்றைக்கி வந்து அது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 15 லட்சம் பேர் அந்த அல்காட்ரஸ் பிரிசனை போய் பார்க்குறாங்க. இவங்க எப்படி ஓட்ட போட்டாங்க, அங்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து அது டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. அந்த பெருமையெல்லாம் யாருக்கு சேரும்? அந்த 3 பேர் தப்பிச்ச 3 பேருக்கு தான் சேரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அல்காட்ரஸ் பிரிசன் வந்து இவங்க தப்பிச்ச 8 மாதத்தில் மூடிடுறாங்க. அது இவங்களால் மூடினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் மூடினாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜெயில் கைதிக்கு $10 செலவானுச்சான். அவ்வளவு அதிகமாக செலவாகி அந்த ஜெயிலை நடத்த வேண்டியதாக இருந்தது. இதை நம்ம நடத்த வேண்டாம் அப்படின்னு மூடிடுவோன்னு அப்புறம் மூடிடுறாங்க. 8 மாதம் கழித்து எல்லா கைதிகளையும் வேறு ஜெயிலுக்கு வந்து மாற்றுறாங்க. ஆனால் இந்த ஆங்லின் பிரதர்ஸு அப்புறம் ஃப்ராங்க் மோரிஸு எப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற விஷயத்தை வச்சு தப்பிச்சிருந்துருக்காங்க. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஃப்ராங்க் மோரிஸுக்கு அந்தளவுக்கு ஐக்யூ வந்து இருந்திருக்கு. 133 இருந்திருக்கு. உலகத்தில் டாப் 2% பீப்புளுக்கு தான் வந்து அது இருக்குமா. அந்தளவுக்கு ஐக்யூ வந்து இவர்கிட்ட வந்து இருக்குதான். அவ்வளோ விஷயங்களாம் அன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து பண்ணியிருந்திருக்காரு. இது என்னங்க சொல்கிறது? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அல்காட்ரஸ் பிரிசன்லேருந்து இந்த 3 பேர் தப்பிச்சிருப்பாங்களா, இல்லாட்டி அந்த ஐஸ் தண்ணியில் மாட்டி இவங்க இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மீடியாலாம் சொன்னது அந்த 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டோம், நேராக பார்த்தோம், அது இதுன்னு சொன்னாங்க. மீடியா சொல்கிறது தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு, FBI சொல்கிறது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.